Welcome students, 8th and Maths 5th chapter Geometry exercise 5.2 பார்க்கணும். அதுக்கான basic statements தான் இப்போ பார்க்க போகிறோம். Point of concurrency. When two lines in a plane cross each other, they are called intersecting lines. ஒரு சமதளத்தில் two lines cross ஆகுது. எப்படி cross ஆகுது அப்படின்னா cross each other. ஒன்று மேலே ஒன்று இப்படி cross ஆகுது. அப்படி கிராஸ் ஆகிற லைன்ஸுக்கு என்னென்னு பேர் அப்படின்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஹியர் லைன்ஸ் L1 அண்ட் L2 இன்டர்செக்ட் அட் பாயிண்ட் O. இங்கே என்ன லைன்ஸ்க்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க? L1 L2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த L1 L2 இதுதான் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இது இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு இடத்துல மீட் பண்ணுது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்? ஓன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் ஓவை தான் என்னென்னு சொல்கிறோம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த L1 L2க்கு இங்கே ஓ மீட் பண்ணுது இல்லையா அந்த இடத்துல, அதுதான் என்ன சொல்கிறோம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். 3 or more lines in a plane are said to be concurrent if all of them pass through the same point. 3 இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள லைன்ஸ் ஒரு பாயிண்ட் வழியாக கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது கான்கரண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே ஒரு பாயிண்ட் வழியாக கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். In this figure, line AB, CD, PQ are concurrent lines and O is the point of concurrency. என்ன லைன் இருக்குது? ஏபி இருக்குது, சிடி இருக்குது அண்ட் பிக்யூ இருக்குது. இது எல்லாமே எது வழியாக? ஓன்ற பாயிண்ட் வழியாக தான் போகுது. இதுதான் என்னென்னு சொல்கிறோம்? பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி. டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்கிறோம் அந்த பாயிண்ட்டை. இதை இன்டர்செக்டிங் லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். 3 இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள லைன்ஸ் ஒரு பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம்? பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி. மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிள்னால் முக்கோணம். மீடியன்ஸ் அப்படின்னா சென்டர். இது என்னென்னு சொல்லுவோம்? முக்கோணத்தின் நடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எ மீடியன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் அ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் அ வெர்டெக்ஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் ஆப்போசிட் தட் வெர்டெக்ஸ். ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைன் செக்மெண்ட் ஒன்று ட்ரா பண்ணுறோம். எங்கேருந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையாங்கிளுடைய வெர்டெக்ஸ்லேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறோம். அதுதான் என்னென்னு சொல்கிறோம்? மீடியன். இப்போ ஏன்ற வெர்டெக்ஸ்லேருந்து மீடியன் ட்ரா பண்ணியிருக்கோம். பிசி அப்படின்றது ஆப்போசிட் சைடாக இருக்குது. இதை எம்ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஏஎம் அப்படின்றது மீடியன். ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு ஏஎம் அப்படின்றது மீடியன். இந்த ஃபிகர் லைன் ஏஎம் இஸ் அ மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ ஏயை வெர்டெக்ஸாக எடுத்துகிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பிசியில் நம்ம மீடியன் ட்ரா பண்ணோம். இல்லை பிஏ வெர்டெக்ஸாக எடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஏசி அப்படின்ற லைனுக்கு நம்ம ஒரு மீடியன் ட்ரா பண்ணலாம். இல்லை சிஏ வெர்டெக்ஸாக எடுத்துகிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள லைன் என்ன? ஏபி. நம்ம இங்கே ஒரு மீடியன் ட்ரா பண்ணலாம். சிஏ வெர்டெக்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஏபி அப்படின்ற இதை ஆப்போசிட் சைடு இங்கே ஒரு மீடியன் ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம ஏஏ வெர்டெக்ஸாக எடுத்துகிட்டு ஒரு மீடியன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் சைடு பிசி இருக்குது. ஏஎம் அப்படின்றது ட்ரையாங்கிள் ஏபிசியோட மீடியன். ஆர் 3 எனி மோர் மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம இன்னும் மீடியன்ஸ் ட்ரா பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சொன்னோம் இல்லையா, ஏஏ வெர்டெக்ஸாக எடுத்துகிட்டு ஒரு மீடியன் ட்ரா பண்ணோம். பிஏ வெர்டெக்ஸாக எடுத்துகிட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரா பண்ணலாம். அண்ட் சிஏ வெர்டெக்ஸாக எடுத்துகிட்டு ஒரு மீடியன் ட்ரா பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 3 வெர்டிசைஸ் 3 கார்னர்ஸ் இருக்கிறதால இதில் 3 மீடியன்ஸ் ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ராய்டு. The point of concurrence of the 3 medians in a triangle is called the centroid. இப்போ லாஸ்ட் ஒன்ல சொன்னாங்க இல்லையா, ஒரு ட்ரையாங்கிளில் நம்ம ஒரு மீடியன் மட்டும் தான் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்களா. நம்ம என்ன சொன்னோம்? 3 மீடியன்ஸ் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். The point of concurrence of a 3 medians in a triangle is called the centroid. இப்போ சென்ட்ராய்டு அப்படின்னா என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளில் 3 மீடியன்ஸ் ட்ரா பண்ணி காமிக்கிறோம். அந்த மாதிரி 3 மீடியன்ஸ் ஒரு ட்ரையாங்கிளில் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோம்? சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம். டினோட்டட் பை த லெட்டர் ஜி. அது எந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணலாம்? ஜி அப்படின்ற கேப்ஸ் லெட்டரில் மென்ஷன் பண்ணலாம். தென் இதை என்னென்னு சொல்கிறாங்க? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ஜியை தான் என்னென்னு சொல்கிறோம்? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இங்கே ஒரு ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு கார்ட்போர்டு இல்லை சார்ட் பேப்பரில் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று கட் பண்ணியிருக்காங்க. இதில் 3 மீடியன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த 3 மீடியன்ஸும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். இந்த பாயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பென்சில் டிப்போ இல்லை ஃபிங்கர் டிப்போ வச்சு இதை நம்ம சென்டராக இதை பேலன்ஸ் பண்ணி வைக்க முடியும். அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்.
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ சென்ட்ராய்டோட ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஆல்வேஸ் லொக்கேட்டட் இன்சைட் த ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இதுலேருந்து மீடியன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க, அதாவது சென்ட்ராய்டு. நம்ம ஒரே ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அதை மீடியன்ஸ் சொல்கிறோம். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 3 மீடியன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இதுதான் என்னென்னு சொல்கிறோம், சென்ட்ராய்டு. இந்த 3 மீடியன்ஸும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு ஜி, அதுதான் சென்டர் ஆஃப் த மாஸ்ன்னு சொன்னோம். இட் இஸ் ஆல்வேஸ் லொக்கேட்டட் இன்சைட் த ட்ரையாங்கிள். சென்ட்ராய்டுங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் உள்ளேயே நம்ம மார்க் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் ஒன், வி ஹாவ் ஆல்ரெடி சீன் தட் இட் சர்வ்ஸ் ஆஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் த எனி ட்ரையாங்குலர் லாமினா. நம்ம ஆல்ரெடி சென்ட்ராய்டு பார்க்கும்போது என்னென்னு சொன்னோம், இந்த ஜி அப்படின்றது சென்டர் ஆஃப் த மாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் த ஃபிகர் கிவன், த லைன்ஸ் ட்ரான் ஃப்ரம் ஈச் வெர்டெக்ஸ் டு ஜி form the 3 triangles, triangle ABG, triangle BCG and triangle CAG. The areas of these triangles are equal. ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணோம், இதில் சென்ட்ராய்டு ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சென்ட்ராய்டு ட்ரா பண்ணதால் இந்த ஒரு ட்ரையாங்கிள்லையே நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஏ வெர்டெக்ஸாக வச்சு 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் ஏபிஜி, ஏபிஜி ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, ஏபிஜி ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் பிசிஜி, பிசிஜி செகண்ட் ஒன் ட்ரையாங்கிள். தேர்ட் ஒரு ட்ரையாங்கிள் சிஏஜி, சி இங்கே இருக்குது, ஏஜி இங்கே இருக்குது. அப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, சென்ட்ராய்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதால 3 ட்ரையாங்கிள்ஸ் மேக் பண்ண முடியுது. தென் ஏரியாஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இந்த 3 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதோட ஏரியாஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. That is the medians of the triangle divided into 3 similar triangles of equal area. Medians என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு ட்ரையாங்கிளில் மீடியன்ஸ் ட்ரா பண்ணுறோம், இது 3 ஈக்குவல் ட்ரையாங்கிளாக கொடுக்குது. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இதுதான் சென்ட்ராய்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஆட்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க, இது என்னென்னு சொல்கிறோம், ஆட்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். அதாவது ஒரு முக்கோணத்தின் செங்குத்து கோடு, இங்கே பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆட்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஆட்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆல்சோ நோன் அஸ் த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஹைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இட் இஸ் த பெர்பெண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் டு ஆப்போசிட் சைட். இப்போ வெர்டெக்ஸ் எடுத்திருக்கோம், இந்த வெர்டெக்ஸ் ஏன்ற வெர்டெக்ஸில் இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது, பிசின்றது சைடு. இப்போ இதுக்கு சென்டர் நம்ம ட்ரா பண்ணுறோம். The attitude makes a right angle with the base of the triangle. இங்கே perpendicular line draw பண்ணோம் இல்லையா, இந்த ட்ரையாங்கிளோட பேஸில் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் மேக் ஆகுது. Here triangle ABC, AD is one of the attitudes as AD perpendicular BC. ட்ரையாங்கிள் ஏபிசியில் இப்போ ஏடி அப்படின்றது நமக்கு ஆட்டிடியூட், இதில் நமக்கு என்ன மேக் ஆனது, 90 டிகிரி கிடச்சிருக்கு. therefore AD perpendicular BC, இந்த ADன்ற லைனு BCக்கு பெர்பெண்டிகுலர். சர்க்கியூம்ஃபரன்ஸ். இப்போ சர்க்கியூம்ஃபரன்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, சர்க்கியூம்ஃபரன்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், சுற்றளவுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கியூம் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சர்க்கியூம் சென்டர் அப்படின்னா சுற்றுவட்ட மையம். இப்போ ஒரு ட்ரையாங்கிளை சுற்றி என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறது. த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்ஸ் ஆஃப் த 3 perpendicular bisector of a triangle is called as the circumcenter. லாஸ்ட் ஒன் சென்ட்ராய்டு பார்த்தோம் இல்லையா, சென்ட்ராய்டில் என்ன பண்ணோம், 3 வெர்டிசைஸ்லேருந்து நம்ம மீடியன்ஸ் ட்ரா பண்ணுறோம். வெர்டிசைஸ்லேருந்து ட்ரா பண்ணோம், இங்கே என்ன ஒரு சைட்லேருந்து சென்டர் பாயிண்ட்டு, இப்போ ஏபி அப்படின்ற சைடில் சென்டர் இங்கேருந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஏசி அப்படின்ற சைடில் இங்கே சென்டர்லேருந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஏபி அப்படிங்கிறதுல சென்டர் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த 3 லைன்ஸ் மீட் பண்ணுது இல்லையா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் 3 லைன்ஸ் மீட் பண்ணுது, இதை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது இந்த 3 வெர்டிசைஸ்லையும் இந்த சர்க்கிள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் என்னென்னு சொல்கிறோம், சர்க்கியூம் சென்டர். The circumcenter is the equidistance from the vertices of the triangle. ஒரு ட்ரையாங்கிளில் வெர்டிசைஸ் இருக்கும் இல்லையா, அந்த வெர்டிசைஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கியூம் சென்டர் அப்படிங்கிறது
வெர்டிசைஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறோம். இதுதான் என்னென்னு சொல்கிறோம், பைசெக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆங்கிள் என்ன இருக்குது, ஏபிசி இருக்குது. இதை பைசெக்ட் பண்ணும்போது பிடி அப்படின்னு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். 2 ஈக்குவல் டிவைட் ஆகுது. என்னென்னு சொல்கிறோம், ஆங்கிள் ஏபிடி, ஆங்கிள் சிபிடி. இப்போ ஆங்கிள் ஏபிசி 80 டிகிரியாக இருந்தது அப்படின்னா அது 2 ஈவனாக கான்கரண்ட்டாக பிரிக்கும்போது என்னவாகும், ஆங்கிள் ஏபிடி 40 டிகிரி, ஆங்கிள் சிபிடி 40 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளில் நம்ம எத்தனை ஆங்கிள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அதோட ஆங்கிள் பைசெக்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. ஏடி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ இன்டூ கான்கரண்ட் ஆங்கிள்ஸ். ஏபிசி ட்ரையாங்கிளில் ஏடி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏவை எடுத்திருக்கோம். இங்கேருந்து 2 ட்ரையாங்கிளாக பிரிக்கிறோம். ஹென்ஸ் இட் இஸ் அண்ட் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஏ ஆங்கிளாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பைசெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏபிடி ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, ஏடிசி ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஏபிசி ட்ரையாங்கிளில் பிஇ பைசெக்ட்ஸ் ஆங்கிள் பி. ஆங்கிள் பி எடுத்துக்கிறோம். இதை பைசெக்ட்ஸ் பிரிக்கும்போது பிஇ பைசெக்ட்ஸ் ஆங்கிள் பி. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிஇ ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் பிசிஇ ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன், ஏபிசி ட்ரையாங்கிளில் சிஎஃப் அப்படின்றது பைசெக்ட்ஸ் ஆங்கிள் சி. ஆங்கிள் எது கொடுக்குறோம், சி கொடுக்குறோம். இப்போ 2 ட்ரையாங்கிளாக இருக்குது. சிபிஎஃப் ஒரு ட்ரையாங்கிள், சிஏஎஃப் ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன், இன் சென்டர். லாஸ்ட் ஒன் சர்க்கிம் சென்டர் பார்த்தோம் இல்லையா. சர்க்கிம் சென்டர் அப்படிங்கிறது சுற்றுவட்ட மையம். ஒரு ட்ரையாங்கிளில் நம்ம சுற்றி வர ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். இங்கே இன் சென்டர் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் உள்ள ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறது அப்படி தான் இன் சென்டர். த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்ஸ் ஆஃப் அ 3 ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் கால்டு த இன் சென்டர். ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் பைசெக்டர் ட்ரா பண்ணுறோம். வெர்டிசைஸ்லேருந்து 3 பைசெக்டர்ஸ் ட்ரா பண்ணுறோம். ஏஐ ட்ரா பண்ணுறோம், சிலேருந்து ஐ, பிலேருந்து ஐ. இப்போ 3 பைசெக்டர்ஸ் ட்ரா பண்ணுறோம் இல்லையா. இது 3 ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ஐன்னு கொடுத்துருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அந்த ட்ரா பண்ணுற சர்க்கிள் எப்படி இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் உள்ளே இருக்குது. இதுதான் என்னென்னு சொல்கிறோம், இன் சென்டர். இந்த சர்க்கிள் உள்ள பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதாவது மெஷர்மெண்ட்டு ஈக்குவலாக இருக்கும் இதோடைய. இப்போ இந்த கிளாஸில் பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி பார்த்தோம், மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம், சென்ட்ராய்டு, ஆட்டிடியூட் ஆஃப் ட்ரையாங்கிள், சர்க்கிம் சென்டர், இன் சென்டர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் 5.2 இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.